வந்து இவங்க இந்த வருஷம் சண்டை போடணும்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மாதத்தை வந்து முடிவு பேர் மாற்றிடுவாங்க. அப்போ இது இன்றைக்கி ரம்ஜான் கிடையாது, இது வந்து துல்லஜின்னு வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த ஆல்ட்ரேஷன் இவங்க பண்ணுவாங்க. இந்த காலத்தை முன்பின்னாக மாற்றுவது வந்து இதை பற்றி குரான் என்ன சொல்லுது, அது நசி. இந்த செயல்ங்கிறது நசி. இது வந்து நிராகரிப்பை மேற்கொண்ட மக்கள் இதனால் மேலும் வலிகப்படுகிறார்கள். நிராகரிப்பை இந்த செயல் வந்து குஃபுரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா அது காலம் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் தான் அது ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து அதை ஆல்ட்ரு பண்ணக்கூடாது, அது புது மாதத்துக்கு பேர் மாற்றக்கூடாது. ஏன்னா ரசூல் அவர் ரீசெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இது ஹஜ்ஜத்துல் விதாவில் இது என்ன நாள், இது என்ன மாதம்னு கேட்டாங்க இல்லையா, அன்றைக்கி ஒரு டோட்டல் ரீசெட்டு பண்ணிட்டாங்க கேலண்டர். இவங்க மாற்றினது எல்லாமே இயற்கையாக அது வந்து அதே இடத்துல உட்காந்துக்குச்சு அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ இது வந்து அந்த காலத்தை வந்து குறிப்பிடுது. அப்போ அதே அந்த மீனிங் வந்து நீங்கள் அப்படி ஃபிட் பண்ணுங்கள். அதாவது தஜ்ஜால் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் இவர்களை ஏமாற்றிட்டே இருக்கிறான், புரியுதுங்களா? சுலைமான் நபின்னு ஏமாற்றிட்டே இருக்கிறான். ஒரு காலம் வரும், இந்த ஜின்கள் உணர்வார்கள், இவன் உட்காந்துட்டு இருக்கிறவன் சுலைமான் நபி கிடையாது, தஜ்ஜாலு, நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறவன் இவன் அப்படின்ட்டு. அது அவன் எப்படி ஏமாத்துறான்? ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு அவன் காட்டுறானா, அவன் என்னத்தை வச்சு காட்டுறான், என்னவா அவங்கக்கிட்ட பேசுகிறான், அவன் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இது என்ன அது தெரியாது. ஏன்னா இந்த உலகத்திலேயே நிறைய மர்மங்கள் நமக்கு இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, குரான்லேயே அந்த இது கேட்டோம், அந்த சேர் வந்து ஒரு செகண்டில் எப்படி இங்கேருந்து மூவ் ஆகும், புரியுதுங்களா? இது எப்படி பாசிபிளான குரான் பேசுது. இதே ஹதீஸாக இருந்தால் நிராகரிச்சிருப்பாங்க நம்மளுங்க. ஒரு சேர் வந்து அதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு குச்சின்னு வச்சுக்கங்க, பலகை வந்து இவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்னு வைங்க, காற்றுடைய அந்த தேய்மானத்திலே அது வந்து உடஞ்சிரும். ஃப்ளைட்டு போகிற ஸ்பீடில் ஒரு சேரு நீங்கள் ஃப்ளைட்டுக்கு பின்னாடி கட்டி விடுங்க, லேண்டிங் ஆகும்போது சேர் இருக்குமான்னு எல்லாம் பேர்ந்துட்டு போயிடும், புரியுதுங்களா? இப்போ அவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுதுன்னா அதெல்லாம் இது. இப்போ இங்கே வந்து நிறைய டைமென்ஷன் இருக்குது. இப்போ இங்கே மலக்குகள் வர்றாங்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்மளுடைய 1000 மாதங்கள் ஒரு நாள் அவங்களுடைய டைம் லைன் வேறு. அப்போ அவங்க வந்தாங்க போனாங்க அப்படின்னா அவங்களுடைய கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இங்கேயே வந்து அந்த நிறைய டைமென்ஷன் இருக்குங்கிறாங்க. 2Dங்கிறாங்க, 3Dங்கிறாங்க, 8Dங்கிறாங்க, அது என்னென்னமோ சொல்கிறாங்க. அது நமக்கு புரியாது. ஏன்னா ஜின்கள் இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. நாய்களுக்கு தெரியுது. அது என்ன கண்ணு அவனும் வச்சுருக்கான், நம்மளும் வச்சுருக்கோம், நமக்கு ஏன் தெரியல, அவனுக்கு தெரியுது. அப்போ ஜின்களுடைய உலகம் என்ன? அப்போ ஜின்கள் நம்மளை வந்து கேஷுவலாக எல்லா ஜின்களும் பார்க்குறாங்களா? அதுவும் தெரியாது. சில ஜின்கள் பார்க்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கான் குரானில், ஷைத்தானும் அவனுடைய கூட்டாளிகளும் உங்கள்கிட்ட பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்களுக்கு ஆற்றல் கொடுக்கப்பட்டதுனால அவங்க பார்க்குறாங்க. இந்த ஆர்டினரி ஜின்கள் பார்க்க முடியுமா? தெரியாது. ஏன்னா சுலைமான் நபி செத்துட்டாங்களா இல்லையா, இங்கே வரலாறு என்ன நடந்துட்டு இருக்குது தெரிஞ்சுட்டு இவ்வளோ தூரம்லாம் அவங்க டைம் கேட்ச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கா? குரானில் இந்த ஆயத்து புரிஞ்சு அவங்க கரெக்டாக டீகோட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பூமியோடைய நிர்வாகம் வந்து தரப்படலை. ஸோ அவங்க உலகம் தனி, அவங்க ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கானவர்கள் கிடையாது. அதனால் வந்து இதை தாண்டி இதை வந்து ரொம்ப நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா ஜின்களுக்காகலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம கவலைப்பட்டாலே போதும். ஏதோ நம்ம மேட்ரே டவுசர் ஆகிட்டு இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹதீஸ்லேயும் வந்து இந்த வயுன்சா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. தம் வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதையும் விரும்புகிறவர் தம் உறவை பேணி வாழட்டும். யாருக்கு செல்வம் அதிகமாக வேணும், யாருக்கு வந்து வயசு அதிகமாக வேணுமோ உறவினர்கள்ட்ட நல்ல விதமாக நடந்துக்குங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 5985. இந்த இடத்துல வாழ்நாளுங்கிறதுக்கு என்ன வருது? யுன்சா அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் வருது. அப்போது நசி, மின்சா, யுன்சா இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது காலத்தோடு ரிலேட் ஆகுது. ஸோ அவன் டைம் ட்ராவல் பண்ணுறான். அவன் திடீர்னு அந்த டைமென்ஷனில் போய் ஜின்கள் முன்னாடி நிற்கிறான், திடீர்னு இங்கே வந்து மனிதர்கள்ட்ட நிற்கிறான். இப்போ ஜின்கள் சாப்டர் முடிச்சிருச்சு. இப்போ அடுத்தது மனிதர்களுக்கு வருவோம். இப்போ மனிதர்களில் முதல் சீனியர் இப்போ யார்? யூதர்கள். நமக்கு முன்னாடி சமுதாயம் தானே, அவங்களுக்கு தானே அவன் சோதனை. முன்னாடி சமுதாயம் தானே, அவங்களுக்கு தானே அவன் சோதனை. அவங்க ஃபஸ்ட்டு, ரெண்டாவது கிறிஸ்தவர்கள், மூணாவது சீக்வன்ஸில் நம்ம எல்லாருக்கும் அவன் சோதனை. அப்போ கஹஃபில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், கஹஃப் தான் வந்து தஜ்ஜாலுடைய பாதுகாப்புங்கிறான். ஸோ சோதனை என்னவாக இருக்கும், தஜ்ஜால் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்தே புரிஞ்சிக்க முடியும். நிச்சயமாக நாம் இப்பூமியின் மீதுள்ள அனைத்தையும் அதற்கு அலங்காரமாக ஆக்கியுள்ளோம்.
இவர்களில் மிகவும் சிறந்த செயலை செய்பவர் யார் என்று இவர்களை சோதிப்பதற்காக. அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், இந்த பூமியில் இருக்கிறத அலங்காரம் ஆக்கியிருக்கான். இந்த அலங்காரம் எதுக்கு அப்படின்னா சோதனைக்காக அப்படிங்கிறான். இப்போ இது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வசனங்களில் ஒரு வசனம். அப்போ இந்த முதல் 10 வசனங்கள் நீங்கள் ஓதிங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலேருந்து தப்பிச்சிருவீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா துனியாவுடைய ஃபித்னாவை தான் இது குறிக்குது. இது ஒன்றும் பெருசாக ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. தஜ்ஜாலுடைய ஃபித்னாங்கிறது ஏற்கனவே நமக்கு இருக்கிற ஃபித்னா தான். ஏற்கனவே நமக்கு இருந்த ஒரு குடிசை வீடு ஆசை அது காங்கிரீட் வீடு ஆசையாக அவன் காட்டுறான். ஏற்கனவே நமக்கு இருந்த சைக்கிள் வாங்க இருந்த ஆசையை இப்போது கேடிஎம்மாக மாற்றிருக்கான். அவ்வளோதான். சைக்கிளுக்கே அப்படி உருகி அந்த சைக்கிளில் உட்காந்துட்டு போனான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இப்போ கேடிஎம் புர்ருன்ட்டு நம்ம முன்னாடி ஒருத்தன் வீலிங் விட்டு போவான். அது போனோன்னா நம்ம முன்னாடி ஒரு ஃபெராரி அப்படி போகும். இதுதான் தஜ்ஜால் பண்ணுறான். அதனால தான் ரசூல்லா ரொம்பலாம் நம்மளை பற்றி தஜ்ஜாலை பற்றிலாம் பயப்படல. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் விவகாரங்கள் தான் உங்களை நரகத்துக்கு அதிகமாக கொண்டு போகுங்கிறது தான் ரசூல்லா கவலைப்பட்டிருக்காங்க. நீ சுன்னத் ஜமாத்துன்னு இருந்துக்கிட்டு நீ தௌஹீத்வாதின்னு சொல்லிட்டு அவனை கபூர் வணங்கின்ட்டு அவனை இதில் தான்டா நீங்கள் காலி ஆவீங்கன்ட்டு ரசூல்லா கரெக்டாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதில் தான் நம்முடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது. இறுதியில் நிச்சயமாக நாம் இவை அனைத்தையும் வெற்றி திடலாக ஆக்கிட இருக்கிறோம். இந்த ஜீனத்தை அல்லாஹ் மறுபடியும் அழிச்சிருவேங்கிறோம். அப்போது இதுதான் சோதனை, தஜ்ஜாலுடைய சோதனை. இது எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, யூதர்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, முஸ்லீம்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இதை பற்றி அல்லாமா இக்பால் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை கூட சொல்லியிருப்பார், காஃபிர் ஓ மூமின் அப்படின்ட்டு. கல் சாஹிலே தரியா பே கஹா முஜ்ஸே கிசர்னு. நேற்று கிலர் அலைஹிஸ்ஸலாம் கடற்கரை ஓரத்தில் பார்த்தேன். தூ ढूंढ रहा है समय அஃப்ரங்கா தரியா. அதாவது நீ ஐரோப்பியர்களின் விஷத்துக்கு முறிவை தேடிட்டு இருக்கிற, அதுக்காக அதானே தேடிட்டு இருக்கிற இக்பால், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கிலர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஐரோப்பியர்களின் விஷத்துக்கு மருந்தாக என்னிடம் ஒரு யோசனை உள்ளது, அது வாளை விட கூர்மையானது. இவங்களை எப்படி ஜெயிக்கணும் தான் நீ பார்க்குறா, வாளை விட கூர்மையான ஒரு ஆயுதத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, காஃபிர் கிய பெஹச்சானுக்கே ஆஃபாக்குமே கும் ஹே. காஃபிருடைய அடையாளம் படைப்புகளிடம் சரணடைந்து அதில் தொலைந்து போவது. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் தொலைஞ்சு போய் உலகமே இந்த மெட்டீரியல் தான். பொருள் திரட்டும், அதில் அல்ஹாக்கு முத்தக்காசுர் இருக்குல்ல, பொருள் திரட்டும் ஆசை, அதில் விழுந்து விடுவது தான். மூமின் கிய பெஹச்சான் கே கும் உஸ்மே ஹே ஆஃபாக். மூமினுடைய அடையாளம் என்ன என்றால் படைப்புகள் அவனிடம் சரணடையும். அது ரசூலா அதை சொல்கிறாங்களா, நீங்கள் ஆசைப்பட்டு போகிறது, ஆசைப்பட்டு போனீங்கன்னா துனியா உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் ஆசைப்படாதீங்க, துனியா உங்களுக்கு இழிவடைஞ்சு வரும். இதே விஷயம்தான். அப்போ உலக ஆசையை நாம் என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும். இதுதான் தஜ்ஜாலோட ஹலாலான முறையில் எவ்வளோ அடைய முடியுமோ, எவ்வளோ அதாவது தீனுக்கு ஒதுக்குற நேரத்தை ஒதுக்கணும், செலவு பண்ணுற அளவுக்கு செலவு பண்ணணும். இது பண்ணிட்டோம்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து நம்ம சேஃப். புரியுதுங்களா? அப்போ குரானுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் குரானில் இக்காமத்து தீன் என்னன்னு ஸ்பெண்ட் பண்ண முடியும், யார் சொல்கிறது கரெக்டு தப்புன்னு பேச முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை எதிர்க்கக்கூடியவர்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீச் கேட்டுருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெருசாலாம் கேட்க முடியாது அப்படிம்பாங்க. அவ்வளோ பெருசாலாம் 1.5 மணி நேரம்லாம் உட்காந்து கேட்க முடியாது. சும்மா இவ்வளோ லென்த்தாக அனுப்பிட்டே இருக்கீங்க, பார்க்க முடியாது. அப்போ குரான் மட்டும் லென்த்லேருந்து அதான் 6000 வசனம் படித்தா தான் ஒரு தடவையாக படிச்சிருப்பீங்களா லைஃப்பில். 6000 வசனமும் ஒவ்வொரு வசனமும் என்ன தான் பேசுதுங்கிறது ஆஸ் இட் இஸ் எடுத்து நம்ம பார்த்துருக்குறோமா, விளக்கத்தை தேடி இருக்கோமா? எல்லாம் இல்லை. ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா தராங்க அப்படின்னா அதுக்கு விளக்கம் தேடுவோம். எந்த ரேஷன் கார்டுக்கு? சீமனை ரேஷன் கார்டுக்கா, அரிசி ரேஷன் கார்டுக்கா, சர்க்கரை ரேஷன் கார்டுக்கா, அந்த ரேஷன் கார்டுக்கா தேடுவோம். அது விளக்கம் தேடி அதுவும் எந்த மாதம் தராங்க, இந்த மாதமா, எத்தனாம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் பண்ணணும், அதில் என்னென்ன அதுக்கு இதுவும் என்னது விழிப்புணர்வும் பள்ளிவாசல் ஒட்டி விடுவாங்க. தவறாமல் ஃபார்ம் ஃபில் பண்ணி 5000 ரூபா வாங்கி கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. தஜ்ஜால் ஆமாம், கையெழுத்து இங்கே வாங்கணும், அங்கே வாங்கணும், மதரசால் வாங்கிக்கிங்க. சிஏஏக்கு வந்துச்சுன்னா எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், நீங்கள் தெரியுதா? அப்போது இதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. நம்ம ஒன்றும் பெருசாக தஜ்ஜாலை நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. இந்த ஃபித்னால தான் அலி ரலியல்லாஹு காலத்தில் நடந்துச்சு. பொருளுடைய ஃபித்னா தானே இந்த உலக. அதை ரசூல் என்ன சொன்னாங்க, இந்த பதவிக்காக போட்டி போட்டு அடிச்சுங்க. அப்புறம் என்ன குலப்பெருமை, பனு உமையாக்கள், நாங்கள் தான் பனு ஹாஷிம்களோட சிறந்தவங்க. அப்போ பனு ஹாஷிம்களை அடித்து
காலி பண்ணாங்க. அது யார் ரசூலுல்லாவுடைய வாரிசாக இருந்தாலும் என்ன பண்ணாங்க, பனு ஹாஷிமை இது பண்ணாங்க. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்க யார்? பதவிக்காகவும் பணத்துக்காக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. விலைக்கு வாங்கப்பட்டாங்க, மிரட்டியோட ஒடுக்கப்பட்டாங்க. ஹுஜுர் பின் அதி கொல்லப்பட்டார். இதுக்கெல்லாம் யார் பதில்? இது வரலாறு, நீங்கள் மறைச்சிட்டுலாம் ஒன்றும் போக முடியாது. அப்போ தஜ்ஜாலுடைய ஃபஸ்ட்டு ஃபித்னாவே அது. ரசூல்லா சஹாபாக்கள் இருக்கும்போதே மாலுடைய முகப்பத்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர் சையத் குத்துப் வந்து எழுதுறாரு அவருடைய புக்கில், இஸ்லாமிய வரலாறுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக், அது சரியான ஞாபகம் இல்லை. அவர் எழுதுறாரு அபூபக்கர் உமருடைய ஆட்சி அதெல்லாம் சொல்லிவிட்டு அலியுடைய ஆட்சி வரும்போது அவர் எழுதுறாரு, அலியுடைய ஆட்சி நீங்கள் பார்க்கும்போது ஏதோ இவர் வந்து சரியாக ஆள தெரியாது, ஒன்றும் பெருசாக வெற்றிகளை குவிக்கலை, இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இப்படிலாம் யாருக்காக இருந்தாலும் தோணும். என்னை கேட்டால் இருக்கிறதுல பெஸ்ட் ஆட்சி இதுதான். அவர் அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அலி அலியோடைய ஆட்சி தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அலி அலியோனுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று எடுத்து அதில் போடுறாரு. அவர் சொல்கிறார், மாயா ஜெயிக்கிற வழி என்னன்னு எனக்கு தெரியும், அவரை விட நான் தந்திரக்காரன். ரசூல் யார் சொல்கிறாரு? அலி அலியோனு சொல்கிறார், அவரை விட தந்திரக்காரன். யார் யாரை வச்சு அவரை தூக்கணும், யாருக்கு பதவி கொடுத்தா யார் வந்து என் கூட சேருவாங்க, யார் எவ்வளோ பண்டு கொடுத்தா எந்த குலம் வந்து எனக்கு உதவி செய்யும், இதெல்லாம் வித்தை எனக்கு நல்லா தெரியும். இப்படி குறுக்கு வழியில் போய் நான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் நேர் வழியில் தான் நான் முயற்சி பண்ணுவேன். அதுக்காக இது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இதுதான் தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்னா. அந்த டைமில் ரசூலுல்லாவுடைய தீன் நாசமாக்கினவங்க எல்லாரும் நாளைக்கு மறுமையில் ஹவுலுல் கௌசரில் வரணும் தெரியும். ரசூல்லா சொல்கிறாங்கள, நான் சிலரை அடையாளம் கண்டுகொள்வேன், இவர்கள் தான் என்னுடைய தோழர்கள்ன்ட்டு. அப்போ தடுக்கப்படுவாங்கம்பாங்களே, அப்போ தெரியும் உண்மையிலே தோழரா, சஹாபியா, உம்மத்தியா, என்னன்னாவோ டெஃபினேஷன் சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள், அவங்களும் சொல்லணும். ரசூல்லா வரும்போது தெரியும். தண்ணி அங்கேருந்து தானே வாங்கி ஆகணும், கூட இவர் தான் தண்ணி இவருக்கு தான் ஆகிப்போச்சு. இவர் அது கிடையாது, அது வேணால் கேரண்டி. யார் ஆள் தண்ணி குடிக்கிறாள்? யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவரை தடுக்க முடியாது.